நான் பூஜைக்கு கிளி வாங்கி என் கருத்து வெள்ள மர நான் பூஜைக்கு கிளி வாங்கி பாதிர புத்தாரம் எனக்கு புத்தாரம் மேஞ்ச கிளிய இந்த சிரமப்பட்ட மலைக்கா எனக்கு ஒரு பரம சொல்லிப்பாங்களையா நான் ஏறி வளைச்சு கட்டிய என் கூட பிறந்த ரதி மார்கள் அக்கா சின்ன வேலை பெரிய வேலைய ஆசை வேலை தங்க மரம் நான் ஏறி வளைச்சு கட்டி இலவாழ நட்டு வச்சு எம்மா எனக்கு ஏறி இலைய பெரிய அலடி எம்மா என்னை பார்க்க வந்தா என் மாற பாதிர எண்ணம் போல வாழலையா நான் குளத்தை வளைச்சு கட்டி நான் கொடுமைக்கார முன்ன நான் குளவாட நட்டு வச்சு எப்பா எம்மா இன்னைக்கு கொலையும் பெரிய அடியா அத பாவி வைத்திர பிறந்த பொண்ணு நான் குடம்பால நான் கொஞ்சம் கால வாழலையா நான் கட்டோட வெத்தலையே ராஜா நான் கல்லுங்கிற வச்சு சொல்ல இதை சொல்ல இதுதான் இன்னைக்கு கல்லுக்கார நீங்கினாலும் எம்மா என் கோரமைய பாருங்கம்மா அம்மால அது பொண்ணு நீங்க கல்லுக்கார நீங்கினாலும் எனக்கு கண்ணிக்கார நீங்களையா நான் அப்படியோட வெத்தலையா நான் சதிக்கார முன்னார புத்துங்கிற வச்சு சொல்ல எனக்கு புத்துக்கார நீங்கினால இந்த பொண்ணுக்கார எனக்கு நீங்களையா நான் தலைய விரிச்சுக்கினேன் நான் அப்பா மேல பொண்ணு மேல தலைய விரிச்சுக்கினேன் தனி வழிய நடந்து வந்தான் ஏமா என பெத்த தாய் இருந்தா என் தாலி எடுப்பா என் தலைமுடி சிக்கெடுப்பா நீங்க தாய் இல்லாத வாசலில எனக்கு தாலி எடுக்காச்சா எனக்கு தலைமுடி தச்சுக்காச்சா நான் கூந்தலை விரிச்சுக்கிறேன் நான் குடும்பக்கார முன்னர கொடி வைய நடந்து வந்தான் என பெத்த கோதை இருந்தால என் குண்டு அடுக்கடுப்பா என் குறமுடி தச்சுக்கெடுப்பா நீங்க என் கோதை இல்லாத வாசலில என் குண்டு அழுக்காச்சு எப்பா எம்மா என் குறமுடி தச்சுக்காச்சா எம்மா நீங்க அள்ளி பிறந்த இடத்துல எனக்கு அரச மரம் உண்டு எனக்கு ஐயனார் கோவில் உண்டு ஐயா நீங்க அரச மரத்தை வெட்ட வந்த அருவி கட்டு வேடுவாரு நீ அருவி வச்சு வெட்டி இருந்தா நான் அள்ளி வந்து தங்கி இருப்பேன் ஆத்தரத்தை சொல்லியிருப்பேன் நீங்க பொண்ணு போற இடத்துல நீங்க பொங்க மரம் உண்டு ஐயாரு கோவில் உண்டு நீங்க புங்க மரத்தை வெட்ட வந்த என் புத்தி கட்டு வேடுவாரு நீங்க பொட்டு வச்சு வெட்டி இருந்தா நான் பொண்ணு வந்து தங்கி இருப்பேன் நான் பொண்ணு கரைய சொல்லியிருப்பேன் எனக்கு மட்ட மாமரம்மா என் கூட பிறந்த பாவிகளா என் கூட பிறந்த ஐயம்மாரு எனக்கு மயிலாடங்கு சத்திரம்மா என் மாதம் நீங்க மட்ட மரம் பட்டு போச்சு இந்த மயில் போய் எங்க அடங்கு ராஜா நீங்க மயில் போய் எங்க அடங்கும் எனக்கு குட்ட மாமரம்மா என்ன வளர்த்த ஒரு கோவிலான எனக்கு கொண்டு வந்த ராஜா நீங்க கோயில் அடங்க எனக்கு சத்திரம்மா நீங்க குட்ட மரம் பட்டு போச்சு அப்போ இந்த குயில் போயா எனக்கு எங்க அடங்கும் எம்மா எனக்கு வடக்க சுடுகாடு பாருமா என் கோரிமை என் கோடாமி அம்மனை பார்க்க வந்த அம்மா மாரு நீங்க சிறுத்துல இருந்த அம்மா மறைய போட்டு அது தாய்மார்கள எனக்கு வடக்க சுடுகாடு எனக்கு வடமதுர பாரு நான் வடக்க பக்க கொடுத்த போட்டு எம்மோ எனக்கு வாழை மரம் யாரும் நீங்க வாழை மரத்து கீழே எனக்கு வழியில கடை வந்தறங்க எம்மா வழியில கடை வந்துருங்க என பெத்த தாய் இருந்தால் எனக்கு வழியில போட்டுடுவான் எனக்கு வருஷம் பண்ணி அனுப்பிடுவான் எனக்கு தெற்க தொடுகாடு என தேடிய ராஜமார என வாத்தர் படி ஏறி வாங்கி வந்த என் தரையே என கோவில் படி ஏறி கொண்டு வந்த என் சீமாமார நீங்க தெற்க சுடுகாடு எனக்கு தென்மதுரப்பார்
எனக்கு தெற்க பக்கம் கொடுத்த பண்ணு இந்த பாவி அள்ளிக்க எனக்கு தென்னை மரம் அடையாளம் எனக்கு தென்னை மரத்து கீழே எனக்கு ஜவுளி கடை வந்து இறங்கும் என பெத்த மாதா இருந்தாலல்ல நீங்க ஜவுளி விலைக்கு வருவா எனக்கு சிறு பண்ணி அனுப்பிடுவா எனக்கு ஆம்பரு வாழைக்காடா போய் என் தம்பி சின்ன வேற பெரிய வேலைய பார்த்துக்கார அண்ணன் மாறு நான் பிறந்த வர அரண்மனையில வந்து இறங்கும் ஏம்மா எனக்கு அரண்மனையில பங்கு வேணா இந்த கெட்ட அடைஞ்ச முண்டி கேப்பாவ செஞ்ச பண்ணுக்கு இருக்கான்மா வார்த்தை போதும் எனக்கு காடா அறுவாடை காடா என் கூட பிறந்த சொன்னார பாவிக்காடா பிறந்த ஒரு காட்டிலத்தை வந்து இறங்கும் எனக்கு கோட்டையில பங்கு வர எப்பா எப்பா இந்த கொடுமைக்கார மண்டிக்கு எனக்கு கடமாற வார்த்தை போதும் எனக்கு தங்க கம்மி மாட்டாரு எனக்கு தட்டி விட்ட போய் இறங்கும் நீங்க தக்கோளம் சந்தையில எனக்கு கொண்டு வந்த ராஜமாரு எனக்கு தவணை கடை எனக்கு வந்தாரங்க வந்தாரங்கும் ஏமா என்ன தவணை வேலை கூறாம அந்த தெரிஞ்ச எனக்கு எப்பா என தவறி வேற எனக்கு இருட்டியா எனக்கு பொண்ணு கம்மி மாட்டாரு ராஜமாரு நான் பூட்டி விட்ட போய் இறங்குவான் நீங்க பேரம்மாக்க சந்தையிலே நீங்க பூவு கடை வந்தாருங்க ராஜா ராஜா என்ன பூவு வேலை கூறாம அந்த பாட்டி வரைக்கு என்ன பொண்ணு வேலை எனக்கு இருட்டியா எனக்கு கல்லால கட்டடமா ராஜா ராஜா நீங்க காசி ராஜு பட்டணமா எம்மா எனக்கு கண்ட வருவா இல்ல உயர் சதிக்கார தெய்வமே பரமேஸ்வரா சதிக்காரது நீங்க கள்ளக்கூருக்கு வச்சா யார் ராஜாவுக்கு கருணாய கவல் வச்சா எனக்கு செங்கல் கட்டடமா எம்மா எம்மா நீங்க செஞ்சு ராஜப்பட்டணம்மா நான் சேதி கேட்டு போவாளல்ல எனக்கு செங்கல் குறுக்கு வச்சு எனக்கு செஞ்சா காவல் வச்சா எனக்கு பார்க்க உருண்டு வர என் பார்த்தக்கார அப்பா என பெத்த தாயே நான் பார்த்த கப்பல் முன்ன வரும் என்ன பார்த்த கப்ப ஏத்தாவே ஒரு பாலுங்கப்ப என்னை ஏத்திட்டீங்க எனக்கு சிக்கு உருண்டு வர ஓ சதிக்கார தெய்வமே சொன்ன கப்பல் முன்ன வரும் என்ன சொன்ன கப்ப ஏத்தாம என்ன ஒரு சூது கப்ப எனக்கு ஏத்திட்டீங்க நாங்க ஆத்திர வாழை நட்டு என் குடும்பக்கார அப்பாடி வாழை நூல் எடுத்து இந்த அன்பில்லா தாலி ஏந்த அர்ஜுன ராஜனுக்கு என்ன அமர வச்சு என்னை கட்டிட்டீங்க நீங்க குளத்துல வாழை நட்டு எனக்கு குல வாழை நூல் எடுத்து இந்த குடமெல்லாம் தாலிய அந்த குணசீலனுக்கு எனக்கு குந்த வச்சு கட்டிட்டீங்க நான் அரிய பருவத்தில ராஜி வயசுல மாலையிட்டு நான் அர்ஜுனனை மாலையிட்டு எனக்கு பட்ட துன்பம் போதும் மக்கள் பிடிக்கும் ராஜா இவன் பாட்டா அதனால சுவேஜயம் இந்த கருத்து நல்லா கேளுங்க. திருப்பதி மிதியாபாதம் சிவனடி வணங்கா சென்னி இருப்பவருக்கு ஈயா கையை வினிய சொல் கேட்காத காது இருப்பிற பயன் என்ற சுடுகாட்டில் இருப்பிற பயன் என்றும். அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு குள்ள நிறைய வேட்டையாட போச்சா எங்க காட்டுக்கு நீங்க எல்லாம் வேட்டையாடி படிச்ச பார்த்துச்சா அதுக்கு எந்த ஆகாய இதுவும் கிடைக்கல. சரி நம்ம வீட்டு குகைக்கு திரும்பி போலான்னு பொழுதே போச்சான். பொழுது போய் திரும்பி போகும்போது ஒரு ஆம்பளை ஒருத்தர் செத்து போய் அந்த போனா அந்த இடத்துல இருக்கு. அப்ப நினைச்சுட்டு அந்த குள்ள நரி இன்னைக்கெல்லாம் தேடி பார்த்தோம், வயிற்றுக்கு எந்த ஆகாரம் கிடைக்கல. ஐயோ நம்ம சாயங்காலமா இப்படி புடவை வந்து போயிருக்குது, நம்ம மகிழ்ச்சியா வயிறு நிறைய ஆனந்தமா சாப்பிட்டு போலான்ட்டு முதல்ல நம்ம போய் காலை சாப்பிட காலை போய் வந்து பார்த்துட்டோம். திருப்பதி மிதியா பகுதி எந்த கோவில் குளத்துக்கு மிதிக்காத காலு இத்தனை நம்ம சாப்பிடக்கூடாது. போய் திருவடி வணங்காசரி தலையை போது பார்த்துச்சான். திருவடி வணங்காசரின்னா இது பெரியவங்க சின்னவங்க மதிப்பு மரியாதை கொடுத்த வணங்காத தலை, இந்த தலையை சாப்பிடக்கூடாதுன்னு கை கிட்ட போச்சான்.
கைய போய் மோந்து பார்த்துச்சான். ஆ. ஒருவருக்கு தான தர்மம் செய்யாத கை மாதா பிதா மாதானா யாரும் அம்மா, பிதானா அப்பா. மாதா பிதா செய்யறதா மக்களுக்குன்னுவாங்க. நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நம்ம பிள்ளைங்களுக்குன்னுவாங்க. போய் என்ன பண்ணுச்சா, இது இருப்பவருக்கு ஈயா கைனே, அது ஒரு தான தர்மம் செய்யாத கை சாப்பிட